கம் ஆன் பஸ். ஓகே ஃபர்ஸ்ட் நானு நெக்ஸ்ட் நீ. தைரியமா ஏறி குதிங்க பாரு. ஜம்ப். ஓகே கேட் திறந்தானே இருக்கு. அப்புறம் எதுக்கு என்ன எகிரி ஊதி சொன்ன? அது வந்து போதும் நிறுத்து. எல்லாரும் வருஷத்துல ஒரு நாள் தான் ஏர்போர்ட் ஃபுல் கொண்டாடுறாங்க. ஆனா நீ என்ன வச்சு டெய்லி கொண்டாடுற. உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதா வேலை வெட்டி எல்லாம் விட்டு வந்திருக்கேன். உன் வாயில ஹெல்ப்னாதரா எனக்கு எலி மருந்து சாப்பிடற மாதிரியே இருக்கு. சுத்த சொதப்பல். சொதப்பல் நான் இல்ல, எல்லாம் நீங்க போற பிளான். பக்காவா ஒரு பிளான் பண்ணுங்க, பட்டைய கிளப்பிடுறேன். சரி வா, சொல்றத நல்லா கவனமா கேட்டுக்க. இதுதான் காயத்ரி வீட்டோட பிளான். இது பெட்ரூம், இது ஹால், இது பூஜை ரூம், இதான் பாத்ரூம். வீட்டை விக்க போறாங்களா பாஸ்? இல்ல, இடிச்சிட்டு கல்யாண மண்டபம் கட்ட போறாங்க. ஊருக்குள்ள பேசாம சொல்றது கேளு. சரி. காயத்ரி கரெக்டா 8 மணிக்கு குளிக்கிறதுக்கு பாத்ரூமுக்கு வருவா. நீ 7:59க்கெல்லாம் பாத்ரூம் உள்ள போய் மூளையில தேர மாதிரி ஒட்டிக்கிட்டு டைட்டா நிக்கிற. வந்த காயத்ரி ஒவ்வொரு துணியா கைட்டுவா. ஜாக்கெட் மட்டும் கொஞ்சம் டைட்டா இருக்கும். லேட் ஆகுதுன்னு நினைச்சு டென்ஷன் ஆகக்கூடாது. அவ முதுகு சும்மா மொசைக் ஃப்ளோர் மாதிரி வலுவலுன்னு இருக்கும். அதுல வலிக்கு விழுந்துடாம இறுக்கி அடைச்சு ஒரு உம்மா கொடு. சீன் சூப்பரா இருக்கு பாஸ். ஆனா பாத்ரூம்ல இடம் கொஞ்சம் சின்னதா இருக்குமே, அங்க இந்த கட்டி புடிச்சு முத்தம் கொடுக்கலாம் வசதி வாய்ப்பு எல்லாம் கொஞ்சம். அப்போ ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல சூட் ரூம் புக் பண்ணி தர. நல்லா உருண்டு பேரண்டு வசதியா முத்தம் கொடுத்துறியா? சூப்பர். டேய், நீ கெடுக்க வரல, நடிக்க வந்திருக்க. சாரி பாஸ், கொஞ்சம் கேரக்டரா மாறி. கேரட் பீட்ரூட் எல்லாம் நீ மாற வேணாம். சொன்னது செஞ்சா போதும். ஓகே பாஸ், வெற்றியோட வரேன். மாஸ்டர் தப்பு பண்ணிட்டீங்க மாஸ்டர், தப்பு பண்ணிட்டீங்க. என்னடா தப்பு? பாத்ரூம்குள்ள பஞ்ச அனுப்பிச்சிட்டு பின்னாடியே நெருப்பி அனுப்பிச்சிருக்கீங்களே, பத்திக்காத. டேய், பஞ்ச நெருப்பு பக்கத்துல இருந்தா தானடா பத்திக்கும். பழைய தார்பாய் நெருப்பு பக்கத்துல இருந்தா பத்திக்கவே பத்திக்காது. ஏன்னா குளிக்க வர போறது என் அத்தை பொண்ணு இல்ல, என் அத்தை. டேய், ஈட்டி என்ன பண்ணுவானா, காயத்ரி நினைச்சு எங்க அத்தையை கட்டி பிடிச்சு முத்தம் கொடுப்பான். கருப்பு கரைசிங்க அத்தை பலார் நிறைவாங்க. ஐயோன்னு கத்திக்கிட்டு ஓடி வருவான். இத பார்த்த காயத்ரி தூணு காரி துப்புவா. காதல் கட்டாவும் கடப்பாறைக்கு செட் ஆகும். மனுஷனுக்கு லாண்டரிக்கு துணி போட சொல்லி எவ்வளவு நாளாச்சு, கொஞ்சம் கூட பொறுப்பே இல்ல. இந்த வீட்ல எல்லா வேலையும் நானே செய்யணும். எதை சொன்னாலும் யாரும் காதுலயே வாங்க. இப்ப அத்தை உள்ள கேரளா கெட்டப்புல இருப்பாங்க. எதை சொல்லு, ஒரு சாக்கு போக்கு சொல்ல வேண்டியது. இந்த மனுஷனோட ஒரே போராட்டமா போச்சு. அத்தை இப்ப உள்ள பில்லா நயன்தாரா கெட்டப்புல இருப்பாங்க. அத்தை இப்போ பிறந்த குழந்தையாவே மாறி இருப்பாங்க. ஆமா, எல்லாத்தையும் உருவந்துக்கு அப்புறமா ஒரு ரியாக்ஷன் இல்லாம இருக்கிறாங்க. மாஸ்டர், அவனுக்கு இப்பவுமே அத்தை சென்டிமெண்ட் நல்லா ஒர்க் அவுட் ஆகும் மாஸ்டர். எப்பா கண்ணுக்குட்டிய மடக்க வந்தவன் பசுவை சேர்த்து ஓட்டிட்டு போயிடும் போல இருக்கா. பழைய குக்கர்ல சோறாக்கி சாப்பிடறாலும் கேவலமானவனா அவன். மாப்பிளே, நீங்க என்ன இங்க? அது வந்து குக்கர் விசில் அடிச்சிருச்சு மாஸ்டர். மாஸ்டர், உங்க அத்தைக்கு நல்ல வாய்ஸ். இந்த வாய்ஸ வச்சு மெடிக்கல் காலேஜ்ல 2 சீட் வாங்கலாம்ன்றியா? குரல் வளம் நல்லா இருந்ததுன்னு சொல்ல டேய், வந்தேன். அவங்க என்ன ரெக்கார்டிங் ரூம்ல இருந்தாடா கத்துறாங்க, பாத்ரூம்ல இருந்து கத்துறாங்கடா. அந்த படுபா வேற கூட இருக்கா. எங்க அத்தைக்கு என்னாச்சோ? அத்தை 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 விட்டுறாதீங்க. ரொம்ப வலிக்குதா? உங்க அத்தை ஏதோ கற்பு கரசி அரைவாங்க, அப்படி இப்படி நீங்க இப்படி அலையறாங்க. விடாதீங்க, புடிங்கன்னா உள்ள வேற ஏதாவது இருக்கலாம்லடா. உள்ள யார் இருக்கா? 2 பேர் மட்டும் தானே இருக்காங்க. மாப்பிளே, இப்போ நீங்க கீழ, நான் மேல. ஆமா, எங்க அத்தை இவ்வளவு கீழே இறங்குவான்னு நினைச்சு கூட பாக்கலடா. பாத்ரூம் கிட்ட என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? மாமா, நீங்க பாதாம் கீர் குடிச்சு நடத்துற ஃபர்ஸ்ட் நைட்ட இங்க ஒருத்தன் பாத்ரூம் நடத்துறா மாமா. அத்தை தவறிட்டாங்க மாமா. லட்சுமி, லட்சுமி, இதுக்கு அப்புறம் எங்க மாமா எப்படி வெளியே தலையை காட்டுவாரு? எனக்கு ஒண்ணும் ஆகல. காயத்ரி நினைச்சு மாப்பிள்ளைய கிட்ட சொல்ற கொஞ்சம் கலட்ட பண்ணிட்டாரு. மாப்பிள்ளை புடி உடும்பு புடி. 30 வருஷத்துல நீங்க கூட என்ன அப்படி புடிச்சது இல்ல. ஆமா, லூசாயா நீ? உன் பொண்டாட்டி இன்னொருத்தன் புடிய பத்தி பேசிட்டு போறா. சூடு சொரணே இல்லாம ஏதோ சுள்ளிராஜன் காமெடி கேட்டாம சிரிச்சுக்கிட்டு இருக்கிற. என் புடிய பத்தி கேக்குறேன்னா அவங்க அம்மா கிட்ட கேட்கணும்டா. அந்த காலத்துல என் மாமியார பாத்ரூம்ல போடா மானங்கட்ட பயல, கல் எடுத்து அவன் மண்டை உடைக்கிறேன் பாரு. இப்படி ஒரு குடும்பத்துக்கு இந்த மாதிரி ஒரு சீன் யோசிச்சேன் பாத்தியா? ஏன் புத்திய செருப்பால் அடிக்கணும். போடுறா போடுறா கீழ. ஆமா, இங்க இவ்வளவு அமளி தும்மி நடக்குது. இந்த ஈட்டி வெளிய வராம அப்படி உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கா? என்ன பண்ணிட்டு இருக்கா? உள்ளதான் காயத்ரி போயிருக்காளே. டேய், காயத்ரி எப்படா உள்ள போனா? நீங்க பேசிட்டு இருந்த கேப்ல அவ உள்ள போயிட்டா. டேய் ஈட்டி, எங்கப்பா செட் ஆயிடுச்சு பாஸ். உள்ள என்னடா பண்ணிட்டு இருக்கற? காயத்ரிய கதற 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 கதற. வணக்கம் சார்.
நீங்க கல்யாணத்துக்கு கொஞ்சம் கூட எதிர்பார்க்க நான் எதிர்பார்த்துதான் வந்திருக்கேன். இன்னைக்கு வட்டி கொடுக்க வேண்டிய நாள். போய் படம் வந்திருக்கல. ரெடியா வச்சிருக்கேன். வந்ததுக்கு ஒரு வாய் சாப்பிட்டு போயிருங்க தலைவா. ஸ்டாப். பொதுவா இந்த மாதிரி விசேஷத்துக்கு வந்தா நான் அதிகமா சாப்பிட மாட்டேன். ரொம்ப கூச்ச சுபாவம். என் சிஷி இன்னும் மோசம். பல்லுல பச்சை தண்ணி கூட படாதுங்க. கல்யாண சாப்பாட்டுல பாதி உங்க சிஷியனுக்கு வச்சிருக்கான். எப்படி வெளுத்து கட்டிட்டு இருக்காரு பாருங்க. அப்ப அடுத்த பந்திக்கு ஒரே வைப்பா. சிஷியா, உனக்கு ஏதாச்சும் மனசாட்சின்னு ஒண்ணு இருக்குதா? இதையெல்லாம் மூட்டை கட்டி கொடுத்தா உன்னால தூக்கிட்டு போக முடியுமா? சாப்பிடும்போது பேசாதீங்க, பொறையிடும். டேங்க ஃபுல் பண்ண முடியாது. சும்மா டிஸ்டர்ப் பண்ணிட்டு. நல்லா தான் இருக்கு. என்ன கொஞ்சம் வை. குருவே, கபீனா போடாம இலை இப்படி கிளீன் பண்ண முதல் ஆள் நீங்க தான். மாப்ள, இந்த இலையை அப்படியே இன்னொரு ஆளுக்கு போட்டு யூஸ் பண்ணிடுங்க. இலை மிச்சம். பிரிச்சு பீசாக்கி சின்ன பின்னமாக்கிட்டானே. என்ன சாப்பாடுங்கற? கும்பாங்குத்து குத்திட்டாயா? இத பாரு, இந்த சமையல் பண்ண ஆள நம்ம வீட்ல உடனே சமையல்காரனை சேர்த்து. சமையல் காரன் இல்ல தலைவா, சமையல் காரி. இஸ் இட்? ஏமா இங்க கொஞ்சம் வாமா. பாத்தீங்களா குரு, அன்னைக்கு கோயிலுக்குள்ள புது கடையை காலி பண்ணதுக்கு அப்புறமும் என்ன தைரியம் இருந்தா ஊரை விட்டு ஓடாம உள்ளூருக்குள்ளே ரவுண்ட் பண்ணிட்டு இருப்பா. ஏத்தம்மா செமையா. ஏய் வாங்க. என்ன குருவே பழைக்கிற உன்ன? ஆடா அங்க என்னப்பா பேச்சு? டேய் மாப்ள இங்க வாடா. சொல்லுங்க தலைவா. இத பாரு, பாக்குறதுக்கு தான் சமயக்காரி மாதிரி இருப்பா. ஆனா யாருக்கும் தெரியாம இருக்கிற பாத்திரம் பண்டம் நகை நட்டு எல்லாத்தையும் விட்டுட்டு போயிடுவா. அது மட்டும் இல்ல, எங்க அப்பா ஒருத்தர் இருக்கான். அரிசி முட்டை சக்கரை முட்டை ஒன்ன விட மாட்டான். நாங்க உங்களுக்கு என்ன பாவம் செஞ்சோம்? எங்களை பொழைக்க விடாம ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? எங்க குருவி ஆச்சு பேசுற ஒன்ன. ஐயா வேணா ஐயா வேணா. ஒரு பொம்பளை கிட்ட போய் எல்லாம் பண்றீங்க. நீ ஏன் ஒரு ஆம்பளையா? ஐயா ஐயா விட்டுடியா. உனக்கு அக்கா தங்கச்சிகளே இல்லையா? நீ யாரு கூடயும் பொறுக்கலையா? ஐயோ குரு, ஆரம்பத்துல இருந்து உங்களை டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. ஒரு வாரத்துக்கு சொல்லிருங்க, போட்டு தள்ளிடுறேன். ஆனா இவளை எல்லாம் மொத்தமா போட்டா பொசுக்கிற போய் சேர்ந்துருவா. இவளை எல்லாம் இன்ச்சா இன்ஸ்டால்மெண்ட்ல சாகடி. ஆமா, நம்ம ஊருக்கே போயிடலாம். குழந்தைய கூட்டிட்டு நீங்களும் அம்மாவும் சிவகாசிக்கு போயிருங்கப்பா. நான் நினைச்சதை முடிக்காம இந்த ஊரை விட்டு வர மாட்டேன். சார் எதுக்கு சார் அரெஸ்ட் பண்றீங்க? 10 லட்சம் ரூபாயை கையாடல் பண்ணிட்டாரு. 10 லட்சம் ரூபாய் கையாடலாம்? யார் சார் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க? இந்த கம்ப்ளைண்ட கொடுத்ததே உங்க ஒய்ஃப் தான். இதெல்லாம் உன் பணக்காரத்தவரோட உச்சண்டி. ராத்திரியோட ராத்திரி அவனை ஜாமீன்ல எடுத்து அதே முகூர்த்தத்துல என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணி வைப்பேன். உள்ள தள்ளுறதுக்கே 10 லட்சம் செலவு பண்ணனா வெளியே வராம இருக்கிறதுக்கு எத்தனை கோடி வேணா செலவு பண்ணுவேன். அதையும் பாத்துடலாண்டி. அவகிட்ட சேலஞ்ச் பண்ண மாதிரி என்னோட இன்ஃபுளுன்ஸ் யூஸ் பண்ணி ராத்திரியோட ராத்திரியா மாப்பிளை ஜாமீன்ல எடுத்து மறுநாள் காலையில மண்டபத்துக்குள் நுழைஞ்சப்ப இனிமே எனக்கு உனக்கும் புருஷன் பொண்டாட்டிக்கிற உறவே அத்து போச்சுடி. பணம் இருக்கு கொழுப்புல தாண்டி இப்படி எல்லாம் ஆடுறீங்க. இத பாரு, அடிக்கிற காத்து மாத்தி அடிக்கும். நானும் பணக்காரனாக மாவளை கூட நடுத்தரவுல கூட வந்து நிறுத்த விட்டு பொழைச்சு காட்டுறாங்கிற வைராகியத்துல அந்த ஊரை விட்டு வெளியே வந்துட்டா. சோத்துக்கு வழி இல்லாம லோலோன்னு ராஜபாளையத்துல அலைஞ்சு கடைசியில நம்ம மந்திரி கிட்ட செட்டில் ஆன. அவர் அப்பப்ப கொடுத்த கட்டிங் பணத்தை வட்டிக்கு விட்டு இன்னைக்கு சந்து பொந்து இண்டு எடுக்கெல்லாம் ராஜபாளையத்துல ஏன் ராஜாங்க தான் நடக்குது. பரதேசியா இருக்கிறப்ப கண்டுக்காம விட்டவங்க
இப்ப பணக்காரன் ஆனதுக்கு அப்புறம் பாசாங்கிற பேர்ல கம் போட்டு ஒட்டிக்கலான்னு வந்திருக்காங்க. நீங்க கவலை விடுங்க குரு. நைட்டோ நைட்டா அவங்களை அடிச்சு வீட்டை காலி பண்ணி இந்த ஊரோட்டே துரத்திடுறேன். ஆனா அந்த கருவு முடிச்சு ஈரவன் கைமையில எனக்கு தெரியும்டா. அவங்கள ஏன் கண்ணு முன்னாடி இதே ஊர்ல பிச்சை எடுக்க வைப்பேன். அத பார்க்காம நான் விட மாட்டேன் அவனை.